இன்று காலை 8 மணியளவில் விவேகானந்தா இடைநிலை பள்ளியில் தமது வாழ்நாள் முழுவதும் பல மாணவர்களின் வாழ்க்கையில் கல்வியெனும் தீபத்தை ஏற்றி வைத்த தான்சி டத்தோ டாக்டர் எம் தம்பிராஜாவுக்கு கண்ணீர் அஞ்சலி பிரார்த்தனை நடைபெற்றுள்ளது. அன்னாரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு அவரது சாதனைகளை முன்னிலைப்படுத்தி டாக்டர் தம்பிராஜாவின் மாணவர்கள், ஸ்ரீமுருகன் நிலையத்தின் SMC முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டுள்ளனர். டாக்டரின் மூத்த மகள் டாக்டர் சுமித்ரா அவர்கள் தமக்கும் தனது தந்தைக்கும் இடையிலான அழகான தருணங்களையும் இந்திய சமூகத்தின் பால் அவருக்கிருந்த அக்கறையையும் வந்திருந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளார். My father was a passionate man. His dream was to see Indians in Malaysia walk tall and proud, be successful, and bring all other Indians up with him. Since I was 2 years old, this is all I've heard him talk about. Through Sri Murugan Center, we hope to continue his legacy. My brothers and sisters and myself pledge ourselves to continue his dream, his philosophies, but not just to continue, but to help it to grow. Because he wants Indians in Malaysia to walk tall, to walk proud, and to never be discriminated against, to be successful. And I hope we can all be inspired by his legacy. மேலும் அன்னாரின் உயிர் மூச்சாய் இருந்த ஸ்ரீமுருகன் நிலையத்தின் தற்போதைய இயக்குனர் திரு சுரேன் கந்தா அவர்கள் மறைந்த டாக்டர் தம்பிராஜாவின் சாதனைகளையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் பகிர்ந்து கொண்ட அதேவேளை SMC நிலையத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டங்களையும் நினைவஞ்சலியில் கலந்து கொண்டவர்கள் முன்னிலையில் எடுத்துரைத்துள்ளார். டாக்டர் தம்பிராஜா உருவாக்கின ஒரு சகாப்தம். நாங்கள்லாம் முன்னாள் மாணவர்கள். என்னை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பேசுகிறதுக்கே பயப்படுவோம், முன்னுக்கு வரத்துக்கு பயப்படுவோம். ஆனால் டாக்டர் தம்பிராஜா பார்க்கும் பொழுது, அவர் நம்ம கையை பிடிக்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் கையை பிடிக்கும் பொழுது வேற எங்கேயுமே பார்க்க மாட்டார். ஒரு சின்ன பையனாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட பேசும் பொழுது அவர் கண்ணை பார்த்து பேசுவாங்க. அவர் பேசும் பொழுது அவரோட அன்பு வரும் பாருங்க. அந்த அன்பில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 43 ஆண்டுகளாக சமுதாய முன்னேற்றம், மாணவர்கள் கல்வியில் வெற்றி அடையணும், பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் மாணவர்கள் இன்னைக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் இல்லைன்னா, டாக்டர் தம்பிராஜா இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி திசை மாறி போயிருக்குன்னு இந்த கடந்த ஒரு வாரமாக அவரோட இறுதி சடங்குல, அவர் இறுதி அஞ்சலியில் லட்சக்கணக்கான பேர் அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட வாழ்க்கை லட்சியங்கள், வாழ்க்கை சக்ஸஸ் எல்லாமே இந்த ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. அவரோட மறைவு ரொம்ப சோகமாக இருந்தாலும் அவரை இனிமேல் ஒரு மாமனிதன் இந்த நாட்டில் கல்விக்காக இருக்குமா எனக்கு தெரியாது. SMC அவரோட மெசேஜ் ஃபிலாசபி அவரோட பெரியது. இன்றைக்கி அவர் மறைஞ்சு ரொம்ப சோகமாக இருந்தாலும் நம்மளுக்கு அவரோட வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும். அவர் சொன்ன நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். தான்சி தம்பிராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை விட்டுட்டு போயிருக்காங்க. எங்ககிட்ட 43 ஆண்டுகளாக ஒரு சிறந்த இயக்கமாக சிறந்த இளைஞர்களை கொண்டு மலேசிய நாட்டில் இந்தியர்களுக்கென்று மிகப்பெரிய ஒரு அடையாளமாக திகழ்கின்றது ஸ்ரீமுருகன் நிலையம். அந்த ஸ்ரீமுருகன் நிலையத்தை தான்ஸ்ரீயோட ஆசீர்வாதத்தோடு, அவருடைய அந்த வழிகாட்டுதலோடு நிறைய இளைஞர்கள் நாடு முழுவதும், அங்கங்கே கிடாலிருந்து ஜோஹர் வரைக்கும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இவங்க எல்லோருமே நாங்கள் எல்லோருமே SMCயின் மூலம் பயன்பெற்ற முன்னாள் மாணவர்கள். எங்களை இணைப்பது எப்பயும் சொல்கிறது போல் எங்களை இணைக்கிறது, நாங்கள் எல்லோருமே ஸ்ரீமுருகன் நிலைய மாணவர்கள், நாங்கள் எல்லோருமே பட்டதாரிகள். SMC இல்லை அப்படின்னாக்கா எங்கள் குடும்பத்தில் பட்டதாரிகள் இருக்க முடியாது. அந்த மாதிரி நாடு முழுவதும் நிறைய குடும்பங்களில் பட்டதாரிகளை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு பெருமை தான்சி தம்பிராஜாவை சாரும். கண்டிப்பாக ப்ரோஃபுடைய அந்த தான்சி அவர்களுடைய அந்த தொண்டு நிச்சயம் எங்களை போன்ற ஆயிரம் இளைஞர்களை கொண்டு ஸ்ரீமுருகன் நிலையம் தொடர்ந்து பயணிக்கும். ப்ரோஃபோட ஃபேமஸ் லைன் SMC மலேசியாவில் ரொம்ப ஒரு அடையாளமாக இருக்குது. SMC மஸ்ட் கோ டு குளோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த SMC மஸ்ட் கோ டு அந்த குளோபல் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு உருவம் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி பெற்ற இளைஞர்களாக நாங்கள் எப்பொழுதுமே SMCயோடு பயணித்து SMC வில் கோ டு த குளோபல்.
அவரது உடலுக்கு மட்டுமே மரணமே தவிர கல்வி எனும் யாகத்தில் தம்மை அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலும் டாக்டர் எம் தம்பிராஜா எனும் சகாப்தம் வாழ்ந்து கொண்டிருப்பார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.